பிசாசுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். இந்த இருதயங்கிற இடம் பாத்தீங்கன்னா அது வெறுமையா இருக்காது. இருதயம் எப்பயுமே வெறுமையா இருக்காது. இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயம் என்ன இருக்காது, வெறுமையா இருக்கவே இருக்காது. அப்ப அங்க திருக்க உண்டு பண்றது அங்க ஏதோ ஒண்ணு இருக்குது, அது வெறுமையா இருக்காது. அப்ப ரட்சிக்கப்பட்ட நாம் ஆண்டவருக்கு அங்கே அதிகமான இடத்தை ஒதுக்குகின்ற பொழுது சத்துருவானவனுக்கு குறைந்த இடம் இருக்கும். ஆண்டவருக்கு அதிகமான இடம் இல்லாமல் நாம் குறைத்துக் கொண்டே போனால் அந்த இடத்தை அவன் நிரப்பிக் கொண்டே வருவான். நீ வாடா என் இருதயத்தில் இருடான்னு சொல்ல வேண்டியதில்லை. ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே என் இருதயத்துல இறங்குவோம், என்ன நிரப்புங்க, இப்படி அபிஷேகத்தினால் நிரப்புங்க, இப்படி ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க, என் இருதயம் பொங்கி வழியட்டும், ஊற்று தண்ணீரே என் தேவாதியே ஜீவனரியே பொங்கி பொங்கி வா சொல்லுவோம். பிசாச பார்த்தெல்லாம் சொல்ல மாட்டோம், சொல்ல வேண்டியதில்லை. அவன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவான். அங்க கேப் இருந்துச்சுன்னா போதும், அதை அவன் என்ன செஞ்சிருவான், வந்து நிரப்பிடுவான். அதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது, இடமளிக்க கூடாது.